இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை வரையிலும் ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் மற்றும் பரிகாரத்தை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 19 மற்றும் 20, அதாவது திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, இந்த இரு நாட்களுமே அக்ஷய திருத்தியை, அப்புறம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சஷ்டி. ஏன்னா திங்கட்கிழமை சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, அடுத்தது நமக்கு புதன்கிழமை அன்னைக்கு சஷ்டி திதி. இந்த வாரத்தில் சந்திரன் எப்படி சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது வாரத்தின் ஆரம்பம் ஞாயிற்றுக்கிழமை அன்று அவர் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கு பிறகு அவர் சஞ்சாரம் இந்த வார இறுதியில் சனிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இதில் சந்திராஷ்டம ராசிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது கன்னி ராசியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் தொடங்கி தனுசு ராசியில் பூராட நட்சத்திரம் வரைக்கும் இந்த சந்திராஷ்டம ராசிகளாக அமைகிறது. இந்த வாரம் இந்த ஒவ்வொரு ராசி நேயர்களும் வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் எப்படி கவனமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் எப்படி அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் 2, 3, 4 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த சந்திரனின் சஞ்சாரத்தை பொறுத்து சற்று மனதில் சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது இவர்களுக்கு சேரும். இந்த வாரத்தில் சந்திரனும் குருவும் சேர்ந்து 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை. குரு வாரமான அந்த சந்திரன் குரு சேர்க்கை மேஷராசி நேயர்களுக்கு வீடு விஷயத்திலும் மற்றும் பொருள் வாங்குவது, விற்பது, இதில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் இவர்களினுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும். இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் தனஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்தில் உச்சபலம் பெறுகிறார். திங்கட்கிழமை 20ஆம் தேதி அன்று அக்ஷய திருத்தியை அன்று கல்லுப்பு மற்றும் பச்சரிசி வாங்குவது மிகவும் விசேஷம். மேஷராசி அன்பர்கள் இந்த அக்ஷய திருத்தியையில் வீட்டிற்கு அரிசி வாங்குவதோ அல்லது கல்லுப்பு வாங்குவதோ உங்களுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். கிரக சஞ்சாரங்களில் சந்திரன் மற்றும் மற்ற கிரகங்களும் ஒரு காலசர்ப்ப தோஷ அமைப்பில் இருக்கின்றன. ஆகவே மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் மனக்குழப்பங்கள் வியாபாரம் மற்றும் குடும்ப விஷயத்தில் ஆரம்பத்தில் வந்தாலும் கூட வியாழன் வெள்ளியில் இந்த குழப்பங்கள் இவர்களுக்கு தீரும். ஆகவே முக்கிய முடிவுகளை இவர்கள் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் எடுக்கலாம். பரிகாரமாக இந்த வாரத்தில் வரக்கூடிய சஷ்டி அன்று நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் மேஷராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் தன்னுடைய ராசியில் சஞ்சாரம் செய்வது இவர்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் மன அமைதியும் ஒற்றுமையும் வரக்கூடிய வாரமாக அமைகிறது. 2ஆம் இடத்தில் சந்திரன் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை சஞ்சாரம் செய்யக்கூடிய வகையில் இவர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும். குரு சந்திர யோகம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இருக்காது. ஏப்ரல் மாதம் 19, 20 ஆகிய தேதிகள் மிகவும் சாதகமானவை. சந்திரன் ராசியில் இருப்பதும் மற்றும் 2ஆம் இடத்திற்கு செல்லுவதும் இவர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவு மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தருவதாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல வகையான ஒரு மனக்குழப்பங்கள் விலகும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். இவர்களுக்கு இந்த வாரத்தில் காலை முதல் மாலை வரை நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் நல்ல மனிதர்களை சந்திப்பதும் மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை தரலாம். தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு மன பயம் விலகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் மற்றும் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வதும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஒரு விதமான மனக்குழப்பங்கள் போகலாம். சந்திரன் குருவுடன் சேர்ந்து ராசியில் இருக்கக்கூடிய வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை சாதகமானவை. வியாழக்கிழமை அன்று நீங்கள் உங்களினுடைய மானசீக குருவை வணங்கலாம்.
முடிந்த வரையில் ஸ்ரீ ராகவேந்திரரை மானசீகமாக பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனதில் சஞ்சலங்களும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் விலகும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களும் லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரமானது இவர்களுக்கு புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மனதில் உற்சாகமும் தெம்பும் தைரியத்தையும் கொடுக்கும். சூரியன் சுக்கிரன் சஞ்சாரம் தன லாபத்தையும் கொடுக்கும். இந்த வாரம் புதன் மற்றும் வியாழக்கிழமை இவர்களுக்கு புதிய மனிதர்களின் சந்திப்பு வெற்றியை தரும். பல நாட்களாகவே இழுபறியில் இருந்து வந்த வேலை விஷயங்கள் இந்த வாரத்தில் முடிவாகும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு சில குடும்ப சண்டைகள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்டது, நிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலையும் உங்களுக்கு வெற்றியே வந்து சேரும். இந்த வாரத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை மிகவும் ராசியானதாகவே அமைகிறது. 19 மற்றும் 20ஆம் தேதி அக்ஷய திருத்தியையில் நீங்கள் முடிந்தால் பொன் பொருள் சேர்க்கையை நீங்கள் தாராளமாக செய்யலாம். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரனின் சஞ்சாரம் லாபம் மற்றும் 12ஆம் இடம் மற்றும் இவர்களினுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறது. இவர்களினுடைய ஒரு மன சஞ்சலம் விலகக்கூடியதாகவே இருக்கும். மேஷ ராசியில் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரனினுடைய சஞ்சாரமானது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நிவர்த்தி செய்யும். அலுவலக விஷயங்களிலும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் மற்றும் இடமாற்றங்கள் உங்களுக்கு முறையே வந்து சேரலாம். நீண்ட நாட்களாகவே இந்த கடகராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் கேது மற்றும் 8ஆம் இடத்தில் ராகுவின் சஞ்சாரமானது சின்ன சின்ன மனதில் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும். ஆகவே இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் மனதில் திருப்தி ஏற்படும். இவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் தீரும். நீண்ட நாளாக மருத்துவ செலவுகள் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் இந்த செலவுகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் வாரத்தின் இறுதி மன அமைதியை கொடுக்கும். திங்கட்கிழமை சதுர்த்தி திதியில் விநாயகப் பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் புதன்கிழமையன்று முருகப்பெருமானுக்கும் வழிபாடுகளை செய்யலாம். முடிந்த வரையில் இந்த வாரத்தில் நீங்கள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் அண்ணாமலையாரை சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்தால் கடகராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரம் மேஷத்தில் தொடங்கி மக நட்சத்திரத்தில் முடிகிறது சனிக்கிழமை காலையில். இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரத்தினால் சிம்மராசி நேயர்களுக்கு அலைச்சல்களும் உடல் சோர்வும் அதிகமாக இருக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை இவர்களுக்கு அலுவலக வேலையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை காணலாம். ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், சனி மற்றும் புதன் இந்த சஞ்சாரத்தினால் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் கணவன் மனைவி உறவு இதில் சில குழப்பங்களும் வாக்குவாதங்களும் வந்து போகும். கூட்டு தொழில் செய்பவர்கள் மற்றும் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய இந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சில குழப்பங்கள் வந்து போகலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனவேதனைகள் இந்த வாரத்தில் இவர்களுக்கு தீரும். வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை இவர்கள் பெறலாம். இந்த வாரத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் மற்றும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு. வெளிநாடு மற்றும் வெளியூரில் இருக்கக்கூடியவர்கள், அதில் அவர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் நிச்சயமாக இந்த வாரத்தில் ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும். வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை சந்திரன் குருவுடன் சேர்ந்து லாபத்தில் குரு சந்திர யோகத்தை கொடுப்பார் சிம்மராசி அன்பர்களுக்கு. ஆகவே ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, முக்கிய பிரமுகர்களை சந்திப்பது, முக்கிய முடிவுகளை எடுப்பது இவர்கள் இந்த நாட்களில் எடுப்பது மிகவும் உகந்தது. இந்த வாரத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு திடீர் பிரயாணங்களும் காத்திருக்கிறது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரயாணங்கள்
மனதிற்கு நல்ல ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஏற்கனவே இவர்களுக்கு இருந்து வந்த வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல அதற்கான முடிவுகளை பார்க்கலாம். புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். புதன்கிழமை சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வணங்குவது குழந்தை இல்லாத தம்பதியினருக்கும் மற்றும் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளுக்கு வெற்றிகளும் கிடைக்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அலைச்சல்கள் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கன்னிராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு மன சோர்வு இந்த வாரத்தில் தீரும். சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும். சித்திரை மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். மேஷத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவான் இவர்களுக்கு சற்று மனக்குழப்பத்தை கொடுப்பார். சந்திரனின் சஞ்சாரம் குருவுடன் சேர்ந்து 10ஆம் இடத்தில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு வேலையில் சில மாற்றங்களும் புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். இந்த வாரம் திங்கட்கிழமையன்று அக்ஷய திருத்தியையில் சதுர்த்தி திதியும் சேர்ந்து இருப்பதனால் விநாயகப் பெருமானுக்கு மாலை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அபிஷேகங்களும் மற்றும் சிதறு தேங்காய் உடைப்பதும் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்டக சனியில் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் குறைபாடுகள் இருக்கும். ஆகவே இந்த சதுர்த்தி திதி திங்கட்கிழமை அன்று மாலை நேரம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து கொழுக்கட்டை நெய்வேத்தியம் செய்வது மிகவும் சிறப்பு. புதன்கிழமையன்று வரக்கூடிய சஷ்டி திதியில் இந்த கன்னிராசி நேயர்கள் முருகப்பெருமானை வணங்குவதும் முருகன் அடியார்களுக்கு அன்னதானங்கள் செய்வதும் இவர்களுக்கு கூடுதலாக நல்ல பலன்களை கொடுக்கும். வழக்கு விசாரணை போன்றவற்றை இந்த வாரத்தில் நீங்கள் ஒத்திவைக்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் யாவும் இந்த வாரத்தில் தீரக்கூடும். பெரியவர்களின் ஒரு ஆசியையும் அனுகிரகத்தையும் இந்த வாரம் நீங்கள் பெறலாம். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடுகளும் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட சுற்றுலா பயணங்களும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வாரத்தின் மத்தியில் இவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை குரு பகவான் சந்திரனுடன் இருப்பது பாக்கியத்தில் குரு சந்திர யோகத்தை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் இறுதியே முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். மேலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சற்று பண நெருக்கடிகள் வாரத்தின் ஆரம்பத்தில் வந்து போகலாம். மற்றவர்களிடத்தில் சற்று ஏமாற்றங்கள் இருப்பதும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாகவே இழுபறியிலிருந்து வந்த ஒரு சில விஷயங்களில் மனக்குழப்பங்கள் இருப்பதும் இவர்களுக்கு இந்த வாரத்தில் சற்று இடைஞ்சல்களை கொடுக்கலாம். புதிய நண்பர்கள் மற்றும் புதிய சகவாசங்கள் இவர்களிடத்தில் வியாபாரம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் மற்றும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஆரோக்கியத்தில் இவர்களுக்கு மருத்துவ செலவுகளும் குறையும். திங்கட்கிழமை சதுர்த்தி திதி அன்று விநாயகப் பெருமானின் வழிபாட்டை அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய இந்த வாரத்தில் வரக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். வாரத்தின் இறுதியில் சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். சந்திரனினால் ஏற்படக்கூடிய ஒரு சில தோஷங்கள் நிவர்த்தியாகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் 6, 7, 8 மற்றும் ஆகிய 9ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் புதன் மற்றும் வியாழக்கிழமையாக அமைகிறது. ஆகவே இந்த வாரம் நீங்கள் வாரத்தின் ஆரம்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை சாதகமான நாட்களாக இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் பொருளாதாரத்தில் சற்று செலவுகளும் அதிகரிக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் பண விவகாரங்களில் இந்த வாரம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மேலும் இந்த வாரத்தின் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு விரய செலவுகளை அதிகம் கொடுக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் மற்றும் வெளியூரில் வேலை செய்பவர்களுக்கு உங்களினுடைய குடும்பத்தாருடன் இணைவதோ மற்றும் பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து தோற்றுப்போன விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு கைகூடும்.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சுப செய்திகளும் காத்திருக்கிறது. வாரத்தின் இறுதி சந்திரன் பாக்கியத்தில் அமர்ந்திருப்பது சனிக்கிழமை என்று உங்களுக்கு சுப செலவுகள் வரலாம். வீடு, வண்டி, வாகனங்கள் இதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் கடன் பிரச்சனைகளுக்கும் இந்த வாரம் தீர்வை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் மத்தியில் ஒரு சில வெளிநாட்டு செய்திகள், நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் வழக்கு விசாரணை போன்றவற்றில் சற்று ஒத்திவைக்கலாம், அல்லது இந்த வாரத்தில் நீங்கள் அதில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை எடுக்க வேண்டாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் 19 மற்றும் 20ஆம் தேதி மிகவும் ஒரு முக்கியமான நாளாக அமைகிறது. சந்திரனின் சஞ்சாரம் மற்றும் அக்ஷய திருத்தியை அன்று இவர்களுக்கு பெற்றோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை சந்திரன் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது இவர்களினுடைய பூர்வ புண்ணிய பலங்களும் அதிகரிக்கும். வாரத்தின் இறுதியான சனிக்கிழமை அன்று சந்திராஷ்டம தினமாக இருக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அன்னதானம் செய்யலாம். சஷ்டி திதி அன்று இவர்கள் முருகப்பெருமானை வணங்கினால் குழந்தை பாக்கியங்கள் பெறலாம். புதன் மற்றும் வியாழன், வெள்ளி ஆகிய நாட்கள் இவர்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாகவே இருக்கும். காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். மேலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு திருமண யோகங்களும் கைகூடும். இதுவரையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு தட்டிப்போன திருமணங்கள், முயற்சி செய்த வேலைகள், இது அனைத்தும் இந்த வாரத்தில் நீங்கள் பெறலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மிகவும் அனுசரணையாகவே அமைகிறார்கள். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை சற்று மன சஞ்சலங்களில் குறைபாடுகளை கொடுக்கும். உடன் பிறந்தவர்களால் வரக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகளை இந்த வாரத்தினுடைய இறுதியில் நீங்கள் சரி செய்யலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமை சோமவாரத்தில் வில்வத்தினால் சிவபெருமானை அர்ச்சனை செய்வதும் மற்றும் பச்சரிசி ஆலயத்திற்கு தானம் செய்வதும் மிகவும் உகந்தது. மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் 4, 5, 6 மற்றும் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சந்திரனின் சஞ்சாரமானது மகர ராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், வீடு சம்பந்தப்பட்டது மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறும். இந்த வாரத்தில் இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் ராகு மற்றும் 8ஆம் இடத்தில் கேது ஒரு கால சர்ப்ப தோஷ அமைப்பில் இருப்பதனால் மனதில் பல சஞ்சலங்களும் குறைபாடுகளும் அவ்வப்போது உங்கள் மன நிம்மதியை குறைக்கலாம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் பெரியோர்களால் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனதில் சஞ்சலங்கள் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொது சேவையில் இருப்பவர்களுக்கு அந்த சேவையினால் மனக்குழப்பங்கள் ஏற்படும். மருத்துவ ரீதியாக உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மருத்துவ செலவுகள் இந்த வாரத்தில் குறையலாம். இந்த வாரம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை சந்திரன் குரு பகவானுடன் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும். வீடு வாங்குவது மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, இதில் இருக்கக்கூடிய பல குறைகளையும் இந்த வாரத்தில் நீங்கள் நிவர்த்தி செய்யலாம். திடீர் வெளியூர் பிரயாண யோகங்களும் ஒரு சிலருக்கு அமையும். திங்கட்கிழமை சோமவாரத்தில் சிவபெருமானினுடைய வழிபாடு மற்றும் ஆலயங்களுக்கு பச்சரிசி தானம் செய்வது மிகவும் உகந்தது. பல நாட்களாக குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகளும் இந்த வாரத்தில் தீரும். குழந்தைகளிடத்தில் பாசமும் மற்றும் உடன் பிறந்தவர்களிடத்தில் நல்ல ஒரு பந்தத்தையும் இந்த வாரத்தில் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு தீரும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். சந்திரனின் சஞ்சாரம் 3, 4, 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். சந்திரன் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நாளில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சாதகமானது. அக்ஷய திருத்தியையான திங்கட்கிழமை அன்று நீங்கள் அன்னதானங்கள் செய்வது உங்களுக்கு மிகவும் விசேஷம்.
ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவிற்கு நல்ல பரிகாரமாகும். முடிந்த வரையில் இன்றைய நாளில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக நீங்கள் பேசாமல் இருந்தவர்களிடத்தில் பேசுவதோ அல்லது உங்களை அவர்கள் தேடி வருவதோ உங்களுக்கு சற்று மனதிற்கு இளைப்பாறுதலாக அமையும். குடும்பங்கள் பிரிந்தது மீண்டும் ஒன்று கூடுவது ஒரு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த வாரத்தில் திடீர் ஆன்மீக பிரயாணங்கள் காத்திருக்கிறது. புதன் மற்றும் வியாழக்கிழமை மிகவும் சாதகமான நாட்களாக அமையும். குரு சந்திரனுடன் இணைந்து வியாழன் வெள்ளி கிழமைகளில் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை வரும். பல வருடங்களாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளும் இந்த வாரத்தில் வந்து சேரலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் குடும்ப சூழ்நிலைகள் மற்றும் உங்களினுடைய அலுவலக சூழ்நிலைகள் சாதகமாகவே அமைகிறது. திங்கட்கிழமை சதுர்த்தி திதி மற்றும் அக்ஷய திருத்தியில் அன்னதானங்களும், புதன்கிழமையன்று சஷ்டி திதியில் முருகனையும் வணங்கலாம். 7:30 சனி காலத்தில் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்ற சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். இந்த வாரத்தில் வியாபாரிகள் மற்றும் தொழில் செய்பவர்கள் கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது இரண்டையும் சற்று கவனித்து செயல்பட்டால் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் ஒரு மனதிற்கு ஆறுதலான வாரமாகவே அமையும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு மனபாரம் குறையும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஒரு நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய வாரமாகவே இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். சந்திர பகவான் உங்களுக்கு 2, 3, 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே குடும்பஸ்தானத்தில் வாரத்தில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். குடும்பத்தில் பல வகையான ஒரு குழப்பங்கள் இருந்த சூழ்நிலையில் ஜென்ம சனி மற்றும் ஜென்மத்தில் செவ்வாய், ஜென்மத்தில் புத பகவான், பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வாரத்தின் இறுதி இவர்களுக்கு சாதகமாக அமைகிறது. பிள்ளைகள் வாங்கிய கடனை இவர்களுக்கு அதை தீர்ப்பதும் மற்றும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய ஒரு சில மனக்குறைகளை தீர்ப்பதும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஏற்றதாகவே இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்த சொத்து சண்டைகள் மற்றும் உடன் பிறந்தோர்களுடன் இருந்து வந்த அந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இந்த வாரத்தில் அதற்கான நல்ல பதில்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 2 சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதை இந்த வாரத்தில் நீங்கள் முடிவெடுப்பது சிறப்பு. புதிய கடன் முயற்சிகள் மற்றும் வண்டி வாகனங்களுக்கான ஒரு கடன் முயற்சிகளையும் இந்த வாரத்தில் செய்ய பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனக்குழப்பம் தீரும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் தன லாபத்தை இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிப்பார். திங்கட்கிழமை அக்ஷய திருத்தியில் சிவன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. ஆலயத்திற்கு பச்சரிசி தானம் செய்ய அக்ஷய திருத்தியினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான இந்த வார ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.